நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் மொரார்ஜி தேசாயின் ஒரு சமயம் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அது கடுமையான கோடை காலம். மகாத்மா காந்தி 2/10/1869 முதல் 30/1/1948 வரை 79 ஆண்டுகள் வாழ்ந்தார். மொரார்ஜி தேசாய் 29/2/1896 முதல் 10/4/1995 வரை 99 ஆண்டுகள் வாழ்ந்தார். அது கடுமையான கோடை காலம். மகாத்மா காந்தி காலில் செருப்பு கிடையாது. வெப்பத்தால் பாதம் கொதித்து கொண்டிருந்தது. எனவே தேசாய் மகாத்மாவிடம் தன் செருப்பை அணிந்து கொள்ளுமாறு கூறினார். அவ்வேளையில் அந்த வழியே ஒரு வயதானவர் தலையில் விறகு சுமையுடன் தள்ளாடிபடியே நடந்து வந்து கொண்டிருந்தார். அவரது காலிலும் செருப்பு இல்லை. மகாத்மா அந்த வயதானவரை பார்த்துவிட்டு புன்முறுவலோடு தேசாயை பார்த்தார். நிலைமையை புரிந்து கொண்ட தேசாய் தன் காலணிகளை கழற்றி அதை அம்முதியரிடம் கொடுத்து அணிந்து கொள்ளும்படி கூறினார். அம்மனிதர் மிக மகிழ்ச்சியோடு அதை அணிந்து கொண்டு சென்றார். நாட்டுப்பற்றும் தியாகமும் இந்த மக்களிடம் காந்திஜி காட்டிய நேசத்தையும் நினைத்து தேசாய் பெருமிதம் கொண்டார். காந்திஜி இந்தியாவுக்காக தன்னை கொடுத்த தியாகி அல்லவா? இன்று தன்னையே தானமாக தந்த இறைவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை தானமாக கொடுத்திருக்கிறோமா? கலாத்தியர் 2:10 தரித்திரரை நினை. கலாத்தியன்ஸ் 2:10 கன்சிடர் த பூவர். ஒன் சாங். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறே, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறே, தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறே, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறே, தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை. விழுந்தோரை தாங்குகிறே, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறே, தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, தரித்திரரை நான் நினைத்ததும் அவர்களுக்கு உதவி செய்யும் கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன்.